ஈஸ்வரியுடைய வாழ்க்கையில, ஈஸ்வரி என்னதான் வந்து ஒரு புண்ணியம் செஞ்சாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியவே இல்ல. ஏன்னா நம்ம பார்க்கும்போது அந்த மாரிலாம் அவங்க எதுவும் செஞ்ச மாரி இல்ல. பெத்த ஒரு பிள்ளையுமே வந்து ஒழுங்கா வளர்க்கலன்னு வச்சுக்கங்க. ஆனா, அவங்களுக்கு எல்லாமே சாதகமாவே நடக்கும். அதே மாரி தான் இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப வந்து பாக்கியா கடும் கோபத்தோட நான் வீட்ட விட்டு போயிடுவேன். இந்த ஆள் வீட்ட விட்டு போலான்னு சொல்லிட்டு போனதுக்கப்புறமா, இவர் வந்து சரிதான், பாக்கியா சொல்றது சரிதான்னு ஒரு ட்ராமாவ போட்டு எந்திரிச்சுட்டு, திருப்பி நெஞ்ச பிடிச்சுட்டு உட்கார டாக்டர் வந்து பார்த்துட்டு 2 மாத்திரை எக்ஸ்ட்ராவா எழுதி குடுத்துட்டு, அவருக்கு ஏதாவது அதிர்ச்சியான விஷயத்தெல்லாம் குடுக்காதீங்க. பாவம் அவரே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. சொல்லிட்டு போன உடனே அப்போ வந்து பாக்கியாவை பார்த்த உடனே வந்து என் புள்ள பாவம், என் பிள்ளையோட உயிர் முக்கியம், எனக்கு என் புள்ள போயிட்டா நான் போயிடுவேன் அப்படின்லாம் வந்து பேச தயவு செஞ்சு போயிடுங்கம்மாங்கிற அளவுக்கு வந்து கோபம் நமக்கு வருது. ஆனால் பாக்கியா வந்து பொறுமையாக இருக்காங்க. அதனால் வந்து தயவு செஞ்சு உன் காலில் விழுந்து கேட்குறேன், அவனை எங்கேயும் அனுப்பாத, அவன் இங்கே இருக்கட்டும், அங்கே போனால் அவனுக்கு எதாவது ஆகிடும் அப்படின்னா வந்து பேசிட்டு கூடவே ஒரு குண்டையும் தூக்கி போட்டாங்க. அதுதான் நமக்கு இன்னும் ஷாக்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. என்ன அப்படின்னா வந்து சரி அவன் வந்து வீட்டை விட்டு போகக்கூடாது, அவன் இங்கேயே இருக்கட்டும், போக சொல்லாத அப்படின்னா எதுவுமே பேசாமல் நடந்து போயிட்டுருக்காங்க பாக்கியா. திருப்பி பாக்கியாவை நிறுத்தி அதே மாதிரி இன்னொரு விஷயமும் கேட்குறேன். அவனால் இப்போ கோர்ட்டு கேஸ்னு அடைய முடியாது. அவன் செஞ்ச தப்புக்கு வந்து அவன் வந்து உணர்ந்துட்டான், மாறிட்டான். எத்தனை தடவை மாறுவார் அவர்? வாரத்துக்கு ஒரு தடவை மாறுவார், அப்புறம் கேவலமாக பண்ணுவார் ஏதாச்சும் காரியத்தை. அவர் ஒரு சுயநலவாதி, நீங்கள் அதை விட ஒரு சுயநலவாதி. அதனால் அந்த கோர்ட் கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு பேச, இதில் கூடவே வந்து முட்டு கொடுக்குறதுக்கு செடியன்னு வந்துட்டாங்க. இந்த பக்கமாக வந்து இனியா வந்ததுக்கப்புறமா நமக்கே ஒரு மாதிரி எரிச்சல் ஆயிடுச்சே, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஓட்டி விட்டு பார்த்தா கடைசியாக பாக்கியா எத்தனை பேர் செத்துருப்பாங்க, இப்படி போய் சொல்கிறீங்க நீங்கன்னு எதுவுமே பேசாமல் போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ பாக்கியா அவன் மேலே கோவமே படல. அவளுக்கு வந்து அவள் தான் வாழ்க்கை கரெக்டான ஜோடி, ராதிகா கிடையாது அப்படின்னா இப்போ கோபி சொல்கிறார், நான் தான் ராதிகான் பாக்கியா 2 பேர் வாழ்க்கை அழித்தேன், எள்ளையும் இங்கே கூட்டு வந்தலான்னு ஏதோ பேசிகிட்டு இருக்காது. இதெல்லாம் பார்க்க முடியல நம்மளால. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள்.